லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சென்னையில் முதல்வர் விஜய் தலைமையில் தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக கூட்டணி கட்சி எம்பி கூட்டம் சமீபத்தில் நடந்தது. இந்த சூழலில் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது இல்லத்தில் கிறிஸ்தவ மத தலைவர்களை திடீரென சந்தித்து பேசியுள்ளார். அதில் முன்னாள் பிஷப் சின்னப்பா, பால் தினகரன் உட்பட 16 முக்கிய திருச்சபைகளின் போதகர்களும் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவான நிலையில் பாரதிய ஜனதா பக்கம் திமுக நகர தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு திமுக ஆதரவாக நிற்கும் என கிறிஸ்தவ மத தலைவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிறிஸ்தவ திருச்சபை வட்டாரங்கள் கூறியதாவது: முதல்வர் விஜய் தொகுதி மறுவரையறை என்ற பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களை தன் தலைமையில் ஓரணியாக உருவாக்கிவிட்டார். அதே நேரம் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 என்ற விவகாரத்தை மையப்படுத்தி கிறிஸ்தவ மத தலைவர்களுடன் ஸ்டாலின் நேரடி தொடர்பை புதுப்பித்துள்ளார். அந்த மசோதாவை வாபஸ் பெற வைக்க திமுக முயற்சிகள் மேற்கொள்ளும். இல்லையென்றால் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை திமுக எம்பிக்கள் மேற்கொள்வார்கள் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 என்பது வெளிநாட்டு நிதி பெறுவதை ஒழுங்குபடுத்துகிறது. இதன்படி ஒரு தொண்டு நிறுவனத்தின் அல்லது மத அமைப்பின் FCRA உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ புதுப்பிக்கப்படாமல் காலாவதியானாலோ அந்த அமைப்பின் சொத்துக்களை நிர்வகிக்க மத்திய அரசு அதிகாரி ஒருவரை நியமிக்கும். அந்த அதிகாரி சொத்துக்களை அரசு துறைகளுக்கு மாற்றவோ அல்லது விற்பனை செய்யவோ அதிகாரம் பெறுவார். இந்தியாவில் பல கிறிஸ்தவ அமைப்புகள் வெளிநாட்டு நிதியுதவி மூலம் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் காப்பகங்களை நடத்தி வருகின்றன. இந்த மசோதாவால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் பல சமூக சேவை நிறுவனங்களின் சொத்துக்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக அவர்கள் கருதுகின்றனர்.